இன்னும் டெலிவரி ஆகிறதுக்கு 50 நாள் தான் இருக்குது. நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக இந்த 8 மாதமும் ஓடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் கையில் கார்டு வாங்கி பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இடுப்பு வலி, வயிறு வலி, கால் வலின்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா வந்து கார்த்திகை 1 அன்னைக்கு மாலை போட்டுட்டாங்க. நம்ம வந்து அது திங்கக்கிழமை வந்ததுனால திங்கக்கிழமை சோமா விரதம். அப்பா காலையில் சாப்பிட்டு மதியானம் விரதம் இருப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு காலையில் மாலை போடணுன்றதுனால வெள்ளனா எந்திரிச்சு கோவிலுக்கு போயிட்டாங்க. அதனால் காலையில் சாப்பிடல. மதியானம் கொஞ்சம் கஞ்சி மட்டும் காய்ச்சி கூழ் மட்டும் காய்ச்சி குடிச்சாச்சு. இது வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால இதுதான் டெய்லி ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்காங்க. இதோட ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அப்பா வந்து மாலையும் போட்டிருக்கனால தனியாக பிளேட்டில் வந்து அவருக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. மதன் வந்து ஊருக்கு போகிறதுனால நான் தக்காளி தொக்கு அன்னைக்கு காலையில் தான் செஞ்சுருந்தேன். அதை வந்து சைடிஷ்ஷாக வச்சு அப்பாவுக்கு கொடுத்துட்டாச்சு. அதே மாதிரி வந்துட்டு மண்டே வந்து விரதம் இருப்போம், சோமா விரதம். அதனால் நான் வந்து கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தூங்கிட்டேன். அதுக்குள்ளே அண்ணி சமைச்செல்லாம் முடிச்சிட்டாங்க. வந்து ஒரு டீ மட்டும் வச்சு கொடுத்துட்டு அன்றைக்கி இந்த குட்டி தங்கத்து கூட கொஞ்ச நேரம் விளாண்டாச்சு. ஒரு ஃபேஸை பார்க்கலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் டின்னர் என்னென்னா, விரதம் முடிச்சது என்னென்னா சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அப்பளம், ரசம், சிம்பிளாக முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் சோமா விரதம் இருப்பீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.